வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளும் இவங்களை பற்றி பேச வேணாம் அப்படின்னு தான் நினச்சி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு டெய்லியும் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இந்த ரேஷன் கடையில் வந்து ஆய்வு பண்ணுறாரு. ரேஷன் கடையை ஆய்வு பண்ணலை, என்னத்தை ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி டயரில் ஏன் சாணி ஒட்டியிருக்கு, லாரி டயர் ஏன் மொட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு இன்றைக்கி ஒரு வீடியோஸ் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதில் பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, இதில் எப்படி இந்த டயரை எப்படி கொண்டு வரீங்க, இந்த டயரில் எப்படி வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரி. நானும் டிரைவராக இருந்தவன் தான், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானும் டிரைவராக தான் இருக்கேன், நானும் வண்டிலாம் வச்சுருக்கேன், ஏன் அந்த டயருக்கு என்ன குறைச்ச? இப்போ பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு கான்ட்ராக்டரே ஒரு லாரியாகவே இருக்கட்டுமே, நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளை கான்ட்ராக்டாக கொண்டு வரதுக்கு நம்ம வந்து விலை பேசுகிறோம். ஒரு ஜல்லியோ, மணலோ, கல்லோ, பீரோலோ, மெத்தையோ. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்து நம்ம வீட்டில் தான் ஜாமான் இறக்கி வச்சு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம். அப்போ நம்ம போயிட்டு அவன்கிட்ட ஏன் டயர் மொட்டையாக இருக்குது, ஏன் டீசல் டேங்க் ஓட்டையாக இருக்குது, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. நமக்கு வர வேண்டிய ஜாமான் நம்ம வீட்டுக்கு வந்துருதா, நம்ம வாடகை நம்ம போய் கேட்டாக்கா, ஓ வேலையை பாரியா, உனக்கு தேவை என்ன, பொருள் வந்துருச்சா அதை பாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு எல்லாம் அசிங்கப்பட்டிருக்காப்புல. இன்னும் ரேஷன் கடையை பற்றி பிரச்சனை பண்ணணும்னா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா, PMKGKOன்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இது என்ன திட்டம்னா, இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாத உணவுப் பொருள் வந்து இது 35 கிலோ கொடுக்குறாங்க. அரிசி, கோதுமை அதெல்லாம் சேர்த்து. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 7 கிலோ. இப்போ ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க, கூப்பன் கார்டில் 3 பேர் இருக்குன்னா 21 கிலோ தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போறானுங்க. இதுல சரி ஓகே நல்லது தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆவரேஜா என்னது, ஒரு ரேஷன் கார்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 3.1 to 3.5, அதாவது 3 பேர் அப்படிங்கிற கணக்குல தான் ஆவரேஜா வருது. அப்போ நமக்கு என்ன ஆகும், 35 கிலோ கிடைக்கிற இடத்துல இனிமேல் 21 கிலோ வந்து 23 கிலோ தான் நமக்கு கிடைக்கும். இந்த ரேஷன் கடையை ஆய்வு பண்ற ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி மத்திய அரசு இந்த மாதிரிலாம் பண்ணுது, அதுங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிப்போம், அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி விஜய் ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. இந்த திட்டம் வந்து கொண்டு வரக்கூடாது, முந்தைய திட்டம் தொடரணும்னு. யார் சொல்றதே அவங்க கேட்க போறது கிடையாது. இதையெல்லாம் ஆய்வு பண்ணாம நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ போயிட்டு டயர்ல சாணி ஒட்டியிருக்கு அது அந்த பையனுக்கு வந்து இந்த வண்டி ஓனருக்கு ஃபோன் அடிச்சு கொடுன்னு சொல்லியிருக்கான். அவன் யாருக்கும் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு கொடுத்துருக்கான். அவன் அந்த கேள்வி கேட்கிறான், ஐயோ உனக்குலாம் ஒன்றும் தெரியல, ஃபோனை வையா, பொருள் வந்து ஒழுங்காக சேருதா, அதை விட்டு டயரில் அது ஓட்டி இருக்கு, டயர் மொட்டையாக இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போன வச்சுதான். இவனுங்க ரீல்ஸில் ஆட்சிக்கு வந்த மாதிரியே ரீல்ஸாலேயே அழிய போகிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எதை ஆய்வு பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று ஆய்வு பண்ண போய் வாங்கி கட்டிக்கிட்டு, நேற்று விஜய் சொல்லிட்டாப்புல, நம்ம முந்தான வீடியோவில் சொன்னோம், இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணுறத நிப்பாட்டுங்கன்னு. விஜய் நேற்று சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுக போயிட்டு ஆய்வு பண்ணாதீங்க, ஆய்வு பண்ணாம இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவன் உண்மையிலே ஆய்வு பண்ணணும்னா, வர்ற மக்கள்கிட்ட சாமான் தரமா இருக்குதா, அளவு கரெக்டா கொடுக்குறாங்களா, அவங்க சீமெண்ணெய் கரெக்டா வருதா, முக்கியமாக நிறைய ரேஷன் கடையில் வந்து இந்த பாமாயில் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா அப்படின்னு அதை ஆய்வு பண்ணால் ஏதோ மக்களுக்கும் புண்ணியம், உங்களுக்கும் புண்ணியம். அதை விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாத ஒன்று ஆய்வு பண்ணி அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. நம்மளும் உங்களை பேசக்கூடாதுன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் கண்டனம் கொடுத்துறீங்க. இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல எம்எல்ஏ மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சினா, எத்தனை கவர்மெண்ட் பஸ்ல டயர் மொட்டையா இருக்கு தெரியுமா? அதை என்னைக்காவது ஆய்வு பண்ணியிருக்கியா? சரி, நீ இப்படிலாம் ஆய்வு பண்ணி டயர் மொட்டையா இருக்கு அதாக இருக்குன்னு போடுறிய, இருக்கிற மக்கள் பூரா இருக்கிற கவர்மெண்ட் பஸ் பூரா டயர் எடுத்துங்க பாருங்க, எம்எல்ஏ எப்படி மொட்டையா இருக்குன்னு சொல்லி போட்டாங்கன்னா எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? எத்தனை பஸ்ல டயர் கலண்டு ஓடுது, அது பொதுமக்கள் போறது. நாளைக்கு அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட மக்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆய்வு பண்றதுல. சம்பந்தம் இல்லாம ரேஷன் அரிசி வர வண்டியை போய்கிட்டு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. இது பத்தாதுன்னு அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்காரு நம்ம தளபதி, என்ன பண்றாப்புல, நாளைக்கு கரூர் பரப்புல பயங்கரமா கத்துவாப்புல, பஞ்சம் வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு 41 பேரை கொலை பண்ணிட்டு ஓடிய செந்தில் பாலாஜி, இப்ப நீ எங்க இருக்க, நான் கரூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கேட்பாப்புல. பின்னாடியே உனக்கு வீடியோ போடுவாங்க, அண்ணா அன்னைக்கு ஓடி போயிட்டீங்க, 41 பேரை கொலை பண்ணி போட்டுட்டு 41 பேரை என்னன்னு கூட பார்க்காம திருச்சி ஏர்போர்ட்ல எப்படி ஓடுனீங்கன்றத மக்கள் பார்த்தாங்க. நாளைக்கு வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசிக்கிட்டு அசிங்கப்பட போறாருன்னு நினைக்கிறேன். கத்துவாப்புல. ஆனா செந்தில் பாலாஜியை முக்கியமா கேட்பாப்புல. செந்தில் பாலாஜிக்கு நல்ல வேலை முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஏன்னா முகாந்திரம் இல்லாததுனால முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு.
அண்ணா இப்ப நாளைக்கு போய் கரூர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத அடுத்த பார்ப்போம்.